அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சைப்பயிர் புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பச்சைப்பயிரை வடசட்டியில் வச்சு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு ஒரு குக்கர் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கப்பு பச்சைப்பயிரை வறுத்ததை போட்டுட்டு 2 விசில் விட்டுறணும். 4 தக்காளி எடுத்துட்டு அதில் 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிடணும். 1/4 மூடி தேங்காயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு 10 சின்ன வெங்காயமும் 5 பூண்டையும் போட்டு இடிகளில் போட்டு நல்லா இடித்து வச்சிடணும் தாளிக்கிறதுக்கு. விசில் அடங்கின பின்னாடி குக்கர் மூடியை திறந்துட்டு பயிர் வெந்திருக்கும். தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுடணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொதி வர வைக்கணும். கொதித்த பின்னாடி 3 கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்க காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுட்டு ஒரு விசில் வர வச்சுருங்க. ஒரு விசில் வந்தோடனே விசில் அடங்கின பின்னாடி திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். அரைவாசி மாங்காய் போட்டு தேங்காவை அரைச்சி வச்சதையும் ஊற்றி விட்டுடணும். ஊற்றி விட்டு மாங்காவை போட்ட பின்னாடி 5 நிமிஷம் கொதிக்கும். கொதித்த பின்னாடி மாங்காய் வெந்திருக்கும். உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதுன்னு பார்த்த பின்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டு அந்த இடித்து வச்ச பூண்டும் வெங்காயமும் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை 1 கொத்து போட்டு தாளிக்கிற வடகத்தை கொஞ்சம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அதுவும் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிட்டு குழம்புல எடுத்து ஊற்றிட்டா சுவையான பச்சைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி. இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.